ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அக்காவோட பர்த்டேக்காக குருவாயூர் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 30th ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். காலையில் போய் குருவாயூர் போய் சேர்ந்தாச்சு. அங்கே போனதுக்கப்புறமா குளித்து ரெடி ஆகிட்டு குருவாயூர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி டீலாம் குடிச்சிட்டு போனோம். எங்களோட எங்கள் மாமா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. நாங்கள் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியே பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours ஆச்சு. சாமி பார்க்குறதுக்கு சண்டே வேறையா, அதனால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு மீல்ஸ் கடைக்கு போய் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு அங்கே போய் உட்காந்து நல்லா ஃபுல் வெளுத்து கட்டிட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி வச்சு ஒரு போஸ்டர் இருந்துச்சு. அங்கே போய் நான், எங்கள் அம்மா, அக்கா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு விஷ்ணுமயான் கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த டெம்பிளுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே எங்கள் ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாம்பே சாட் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போய் பார்த்திங்கன்னா ஒரு பானிபூரி செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு பாவ் பஜ்ஜி பிளேட்டு, அப்புறம் வெஜ் மோமோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா குருவாயூர் ஆர்வி டவர்ஸ் பக்கத்தில் தான். நான் முடிஞ்சால் லொக்கேஷனை கீழே கமெண்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அம்மா சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் பாவ் பஜ்ஜியில் பாவ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் அக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கினோம். நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா குழுன்னு பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் தான் வாங்கினேன். நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணி 10 minutes கழிச்சு தான் வந்துச்சு. என்னடா இவ்வளோ லேட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த லேட்டானதுக்கு வெயிட் பண்ணதுக்கு அவ்வளோ தரமாக கொடுத்துருந்தாங்க. நல்ல குவான்டிட்டியும் கூட. சூப்பராக அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாம்பே சாட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாப்க்கு வந்ததுக்கப்புறமா அங்கே ஆலியான ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு சப்பாத்தி செட், புரோட்டா, அதோட பார்த்திங்கன்னா ட்ராகன் சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு மிட் நைட்டில் 2 o'clock தான் ட்ரெயினா. நானும் எங்கள் அம்மாவும் டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறி காலையில் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய்.